உங்கள் சன் டிவியின் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகள். வரும் திங்கட்கிழமை தீபாவளி என்று காலை 8 மணிக்கு மெகா தொடர் நட்சத்திரங்களின் தலை தீபாவளி. கிரீஷ்டப்பாவை எப்படி உதச்ச? அப்பா, பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சுடா. காலையில 5 மணிக்கு எழுந்து துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யாம அதை தனியார் மயமாக்கி அவங்க ஊதியத்தை கம்மி பண்ணி அவங்க போராட்டத்தை கழிச்சு டயர்டா எனக்கா நெவர் தினமும் கட்டுமுறை கசாயம் சாப்பிடுறேன். இதுல உருட்டுறது சுருட்டுறது எப்படி பண்ணலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும். காலை 9 மணிக்கு நட்சத்திர தம்பதியர் பங்கு பெறும் பட்டாசு ராணியும் மத்தாப்பு ராசாவும் கலகலப்பான நிகழ்ச்சி. கட்டுமரம் கசாயம் 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். 2026 கண்டிப்பா நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். தாங்கள் மட்டும் பிறக்கவில்லை என்றால் தமிழ்நாடு கொள்ளைக்காடாக, ஆம் கோபாலபுரம் கொள்ளைக்காடாக ஆகியிருக்கும். காலை 10 மணிக்கு பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் சிந்திக்க வைக்கும் நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம். சமீபத்தில் தொலைக்காட்சியில நீங்க பாத்திருப்பீங்க, ஒவ்வொருத்தர் ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பச்சை கலர் பஸ், ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ். ஆனா நான் சொல்றேன், கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போவது பிங்க் பஸ் தான். Meanwhile, என்னடா ஓவர்டேக் பண்ணணும்னு சொன்னீங்க, ஆனா ஓரமா தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படியே போனா நம்ம ஜெயிச்சிருவோமா? நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பி, இப்படியே ஒட்டிக்கிட்டே போய் ஜெயிச்சிருவோம். துண்டிச்சிட்டு தராததால் தனது பெயரையே மறந்தார் அங்கிள். வேலைவாய்ப்புகளை உருவாக்க இந்த முத்துவேல் கருணாநிதி இருக்கேன். my dear brother ராஜீவ் காந்தி அவர்களே, எது நாகார்ஜுனாவா? 2026 திராவிட மாடல் 2.0 அமைக்கப் போகும் திராவிட சுடரே. தாங்கள் மட்டும் பிறக்கவில்லை என்றால் தமிழ்நாடு கொள்ளைக்காடாக, ஆம் கோபாலபுரம் கொள்ளைக்காடாக ஆகியிருக்கும். உங்களை வரவேற்பதில் இந்த மண் பெருமை கொள்கிறது. உறுப்பினர் மு க ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை. இதுல உண்மை உண்மைதானே? என்னடா சொல்றேன்? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்துனே. 3வது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையும் தராம குத்துனே. எல்லா கட்சியும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன் மாமா. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுத்திட்டு தான் இருப்பேன். என்னடா உளர்ற? இன்னைக்கு என்ன கிழமை கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நான் பல மாவட்டங்களுக்கு போகும்போது அங்க கூட்டமா மக்கள் நிற்பாங்க, மனுக்களோடு நிற்பாங்க, தாய்மார்கள் நிற்பாங்க. வண்டியை நிப்பாட்ட சொல்லுவேன். நிறைய பேர் மனுக்கள் கொடுப்பாங்க. அப்போ பல பேர் பாராட்டுவாங்க, வாழ்த்துவாங்க. தம்பி அப்பாட்ட சொல்லிடு, வந்துருச்சு 1000 ரூபாய் வந்துருச்சு, தேங்க்ஸ். உங்களுக்கு வரலையா? ஒவ்வொரு தடைமனியுடைய கோரிக்கையும் நிறைவேற்றி வருகிறோம். அது எங்கப்பா இருக்கு? உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். அதனாலதான் மக்கள் கிட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கான ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி வருகிறது.
நாங்கள் ஒசூர் விமான நிலையத்துல வந்து 9 மணிக்கு இறங்கினாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல வந்து நிச்சயமாக சேர்ந்திருக்க முடியும். ஆனால் வருகிற வழியெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள், பெண்கள், இளைஞர்கள், ஆண்கள், முதியவர்கள் சாலை நெடுமுறைகளில் நின்று எங்கள் வாகனத்தை வழிமறித்து வரவேற்று இது என்ன மூச்சு அதை வாங்கின அதே எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார்கள். அதேதான் அதையெல்லாம் முடித்துவிட்டு இங்கு வந்து சேருவதற்கு தாமதமாக இருக்கிறது. போ 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 எங்க வேணாம் போ வரண்டா சின்னசாமி. போ போ இங்க என்ன நடக்குது? ஒன்னும் வேணாம் போ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரசியல் ஆக்ஷன். ஐபிஎல் ஆக்ஷன்ல அதிகமா ரன் அடிக்கிறவங்கள எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த அரசியல் ஆக்ஷன்ல அதிகமா கொள்ளை அடிக்கிறவங்கள எடுக்க போறோம். ரெடி, பேட் ரெடி, பால் ரெடி. அப்புறம் நான் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே? முட்டாள். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்மள விட கேடு கட்ட முட்டாளா இருக்கான். அப்படி நான் ஒரு நல்ல ஐடியா. நாய் பிடிக்கிற வேற ஒண்ணு வாடகைக்கு எடுக்கிறோம். அறுக்கா 9 பேரை செலக்ட் பண்ணி தூக்குறோம், ஜெயிக்கிறோம். ஏல இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல வர பிளேயர் 1000 கோடி கொள்ளடிச்ச லக்கி பாலாஜி. அவரது ஸ்டார்டிங் பிரைஸ் 5 ரூபாய். 10 ரூபாய், 5 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய், 30 ரூபாய். டிஎம்கே வந்த கான்டெஸ்ட் 30 ரூபாய் கொடுத்து லக்கி பாலாஜி எடுத்து கொள்ளை அடிக்கிறதுல நாங்க தாண்டா மாஸ் என்று காமிச்சிட்டாங்க நம்ம டிஎம்கே. அவங்க நீதான் ஏமாத்தணும். இது நானா? ஏன்னா என்னை விட பர்சனாலிட்டி இவங்கதான் ஜாஸ்தி. ஒரு ஜாடையில பார்த்தா சேப்பாக்கத்தோட சேக்கு வர மாதிரி இருக்கீங்க. சேக்கு வர மாதிரி இருக்கணும். ஓட்டு வாங்கிட்டு ஏமாத்தவனு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணவா? சத்தியம் பண்ணுங்க. இன்றைய டெப்டி சிஎம் ஒரு நாள் டெஃபினெட்லி சிஎம். நிஜாம் பாக்கு பெரியவர் சிறியவர் அனைவரும் சுவைத்திடும் நிஜாம் பாக்கு. ஆஹா, அன்றும் இன்றும் என்றும் தரமே நிஜாம் பாக்கு. நிஜாம் பாக்கு ஆண்டில்தான் நீங்கள் வாக்காளர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் ஒத்துடன் போல தோணும். வாக்குச்சாவடியினுடைய பொறுப்பாளராகிய நீங்கள் தான் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றிக்கும் நீங்கள் தான் பொறுப்பாளர். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப். தினமும் வாக்காளர்களை சந்தித்து பரப்புரை மேற்கொள்வதும், எதுக்கு செருப்படி வாங்குறக்கா? சாதனைகளை அவர்களை தொடர்ந்து எடுத்துச் சொல்வதும் உங்களுடைய 2வது பணி. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? உங்கள் வாக்குச்சாவடியில் 250 குடும்பங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த குடும்பங்களில் ஒருவராக நீங்கள் மாற வேண்டும். எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு தினமும் 1 மணி நேரத்தை வாக்குச்சாவடி பணிகளுக்கு என்று ஒதுக்குங்கள். ஒவ்வொரு நாளும் 10 வீடுகளுக்கு சென்று பேசு. சில வீடுகளில் மகிழ்ச்சியோடு வரவேற்பாங்க. பாப்பு வா. நீ வருவேன் தெரியும்டி, அதனால தான் வாசலே காத்துட்டு இருக்கேன். சில வீடுகளில் பட்டும் படாம வரவேற்பாங்க. அம்மா அம்மா, ஏய் இந்த 5வது வாரம் அடிச்சு போண்டா. பேசிட்டு வாயில அடிக்கிறீங்களா? சில வீடுகளில் வரவேற்பே இல்லாமல் கூட இருக்கலாம். அது எடுபட்ட போய் புதுசா ஒரு ரூட்டை போட்டு கொடுத்தா அது நான்சி ஆகி போச்சியா? சீக்கிரம் போடுங்க. என்னமா நீ வெத்தலை பார்க்க போற மாதிரி சொல்லி. நம்முடைய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களை குறித்து வாக்காளர்கள் விளக்கி சொல்லுங்கள். இங்க வாங்கல. ஒண்ணுமே இல்லங்க. ஒண்ணுமே இல்லை. சூப்பர் 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 பர்ஃபெக்ட்டா பர்ஃபெக்ட்டா. ஒக்கால ஓலி ஸ்டில்ல பாருங்க. இங்க பாருங்க, சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி சேதறதுங்க ஸ்டில். ஒக்கால ஓலி லுக்க பாருங்க. அப்பா, வாவ் 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 வாவ், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். வேற லுக் வேற லுக். ஒக்கால. Bye bye, bye bye, bye bye, Stalin. Hey, bye bye, bye bye, bye bye, Stalin. Hey, bye bye, bye bye, bye bye, Stalin. நடிக்காதே நடிக்காதே நீ நல்லவன் போல நடிக்காதே. விடியாதே விடியாதே நீ இருக்கிற வரைக்கும் விடியாதே. கிடைக்காதே கிடைக்காதே நீ ஓட்டே உனக்கு கிடைக்காதே. முடியாது முடியாது திரும்ப ஆட்சிக்கு வரவே முடியாது.